தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி செயலகத்தின் 26 வாகனங்கள் மாயம். நடந்தது என்ன? 700 மில்லியன் டாலரை வெளிநாடுகளுக்கு கடத்திய இலங்கையின் முன்னணி வர்த்தக நிறுவனம். விசாரணையில் வெளிவந்த தகவல். நிவாரண வீடியோக்களால் மக்களை ஏமாற்றும் தற்போதைய அரசாங்கம். பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கும் சஜித். சரிந்தது ராஜபக்ச ராஜ்யம். கண்ணாடி முன்னால் நின்று மஹிந்த கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி. அடுத்தடுத்து நடக்கும் துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணம் ராணுவ அதிகாரிகளே. அதிரடியாக கைது செய்யப்பட்டு 2. யாழில் சிறுமி மீதான பாலியல் வல்லுறவு வழக்கில் தப்பியோடிய நபர். குற்றவாளிக்கு 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். ஜனாதிபதி செயலகத்தின் 26 வாகனங்கள் இருந்ததற்கான தகவல்கள் இதுவரை சரிபார்க்கப்படவில்லை என்று தேசிய தணிக்கை அலுவலகம் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த வாகனங்கள் காணாமல் போனதா அல்லது ஏதேனும் நிறுவனம் அல்லது நபரிடம் ஒப்படைக்கப்பட்டதா குறித்து தணிக்கை துறைக்கு எந்த எழுத்துப்பூர்வ அறிக்கையும் அதிகாரிகள் சமர்ப்பிக்க தவறியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதன்படி சம்பந்தப்பட்ட அந்த வாகனங்கள் 26 வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் அவற்றின் தற்போதைய நிலை குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை தற்போது ஒரு சிறப்பு விசாரணையை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. 2025 மே 28 அன்று இந்த வாகனங்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை நடாத்தும் என்று ஜனாதிபதி செயலகம் தணிக்கை பிரிவுக்கு அறிவித்துள்ளது. இருப்பினும் இந்த ஆண்டு மார்ச் 19 அன்று கூட அந்த வாகனங்கள் இருந்ததற்கான ஆதாரம் சரிபார்க்கப்படவில்லை என்று தணிக்கை அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் பொருட்களை இறக்குமதி செய்வதாக தெரிவித்து 700 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணம் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட ஒரு பெரிய அளவிலான மோசடியில் முன்னணி ஆடை வர்த்தக நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணையில் அறிய முடிகிறது. இந்த மாபெரும் நிதி மோசடி தொடர்பாக இலங்கையில் உள்ள 21 முன்னணி நிறுவனங்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளதாகவும் அவற்றுள் 6 நிறுவனங்களின் தொடர்பு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் குற்றப்புலனாய்வு துறையின் நிதி குற்றப்பிரிவு கொழும்பு பிரதான நீதவானுக்கு தெரிவித்துள்ளது என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கொழும்பு கோட்டை பகுதியில் ஏவை இன்வெஸ்ட்மெண்ட் என்ற நிறுவனத்தின் இயக்குநர் போல் நடித்து இந்த மோசடியை நடாத்தி வந்ததாக தெரிவிக்கப்படும் சந்தேக நபர் ஒருவர் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை கைது செய்த போது குற்றப்புலனாய்வு துறையினர் வெளிநாட்டு நாணயங்கள் 200 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள ஒரு சொகுசு கார் மற்றும் தங்க நகைகள் ஆகியவற்றை மீட்டுள்ளனர். இந்த மோசடியில் ஈடுபட்ட 36 நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ததில் 10,156 முறை பணம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இருப்பினும் அந்த பணத்துடன் தொடர்புடைய இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட எந்த பொருட்களும் சுங்க பதிவேடுகளில் பதிவு செய்யப்படவில்லை என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உண்மைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் சந்தேக நபரை அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறு இருக்கையில் மேற்குறிப்பிட்ட ஆடை வர்த்தக நிறுவன உரிமையாளர் அண்மையில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது கூறப்படும் சுங்கவரி குறைப்பு வழக்கு தொடர்பாக அவரை விளக்கமறியலில் வைத்தது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சமர சம்பத் தசாநாயக்கு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருடன் தொடர்புடைய வணிகங்கள் குறிவைக்கப்படுவதாகவும் அதே நேரத்தில் தற்போதைய அரசாங்கத்தின் தலைவர்களுக்கு நெருக்கமான வணிகங்களுக்கு தடையின்றி செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். என்பிபி அரசு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது என்றும் தற்போது ஆட்சியை தக்க வைத்து தினமும் பிழையான நகர்வில் பயணிக்கிறது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். நிர்வா தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்குவதாக தெரிவித்து அரசினர் நிவாரணம் வழங்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுடன் சோசியல் மீடியாவில் படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிடுவதில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொரவப்பொத்தான வகுல்லகொட போதிருக்ராம மகாவிகாரையில் தர்ம போதனை மண்டபத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விவசாயிகளை கடவுள் என்றும் நெல் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலை தருவதாக தெரிவித்தவர்கள் இன்று விவசாயிகளை பார்த்து கசிப்புக்காரன் என்று அவமதிக்கின்றனர்
செய்துள்ளனர் என்றும் அவர் தனது உரையில் தெரிவித்துள்ளார். அத்தோடு நெல் கிலோ ஒன்றுக்கு 137 ரூபாய் செலவாகும் என விவசாய அமைச்சரே தெரிவித்திருந்த போதிலும் 120 ரூபாய் விலையிலேயே வழங்கப்படுவதால் விவசாயிகளுக்கு கிலோ ஒன்றுக்கு 17 ரூபாய் நட்டம் ஏற்படுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கண்ணாடி முன்னால் நின்று தன்னை தானே பார்த்து இப்போது நலமா என்ற கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும் என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச மற்றும் அவர்களின் குடும்பத்தார் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நாட்டில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்துள்ளார்கள். கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச அரசாங்கங்கள் நாட்டை சீரழித்தனர் என்பதை மக்கள் தெரிந்து கொண்டுள்ளனர். பல அக்கிரமங்களை செய்தமை, சட்டத்தை தவறாக பயன்படுத்தியமை, நாட்டு மக்களின் பணத்தை கொள்ளையடித்து கோடீஸ்வரர்கள் ஆகியமை உள்ளிட்ட செயல்களை மஹிந்த ராஜபக்ச, அவருடைய சகோதரர்கள், மனைவி மற்றும் பிள்ளைகள் என்பதை மக்கள் தெரிந்து கொண்டுள்ளனர். எனவே உங்களுடைய அக்கிரமங்களின் காலம் முடிவடைந்து விட்டது. மக்களுக்கான காலம் உருவாகி இருக்கின்றது. இன்னும் சிறிது காலத்திற்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்து கொள்ள முடியும். இருப்பினும் மக்கள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளனர். ராஜபக்ச குடும்பத்தில் மேலிருந்து கீழ் வரை குற்றம் புரிந்த அனைவருக்கும் தண்டனை கிடைப்பதை மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். இதனால் தான் மக்கள் உங்கள் ஆட்சியை வீழ்த்தி புதிய அரசாங்கம் ஒன்றை தேர்ந்தெடுத்துள்ளனர். மக்களின் பக்கமே எமது ஆதரவு இருக்கும். எனவே உங்களுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தயாராக இருங்கள். எப்போதும் எல்லாரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. எனவே யதார்த்தத்திற்கு முகம் கொடுக்க தயாராக இருக்குங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பெல்லன்வில்ல துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியவர் மற்றும் அவர் வந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் ஆகிய இருவருமே நவகமோ பகுதியில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியவர் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற ஒருவர் எனவும், மின்னேரியா ராணுவ முகாமிலிருந்து துப்பாக்கிகளை கடத்திய சம்பவத்தில் தொடர்புடைய ஒரு சந்தேக நபர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று இரவு 7:45 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பெல்லன்வில்ல நடைபாதை நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள உணவகம் ஒன்றின் முன்னால் நின்றிருந்த உணவக உரிமையாளரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டை முன்னெடுத்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் துப்பாக்கிச் சூடு நடாத்தியவர்கள் அப்பகுதியிலிருந்து தப்பியோடியுள்ள நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த 55 வயதுடைய நபர் களுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் கொஸ்மல்லி எனப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபரின் உறவினர் என பதிவாகியுள்ளதாகவும், அவரது எதிர்த்தரப்பினரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இச்சம்பவத்தை அடுத்து பொருளஸ்கமுவ போலீசார், கல்கீச கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட பல விசாரணை பிரிவுகள் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் அதன் பலனாக இந்த 2 சந்தேக நபர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 17 வயது நிரம்பிய சிறுமி மீதான பாலியல் வல்லுறவு வழக்கில் குற்றவாளிக்கு 30 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிரி நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காத நிலையில் நடைபெற்ற இந்த விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட சிறுமி இச்சம்பவத்தினால் கற்பமடைந்ததும் அச்சிறுமியின் அறிவின்றியே அவரை சட்டவிரோத கருக்கலைப்பு நிலையத்திற்கு அழைத்துச் சென்று சுமார் 6 மாத கருவை கலைத்ததும் சாட்சியங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு இதன் பின்னர் ஏமாற்றிய சந்தேக நபர் தற்போது பிரான்ஸ் நாட்டில் தலைமறைவாகி உள்ளதாக அறியப்படுவதால் அவருக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பித்த நீதிமன்றம் இதுகுறித்து பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திற்கு உடனடியாக தெரியப்படுத்துமாறும் கட்டளையிட்டுள்ளது. இவ்வழக்கில் அரசு தரப்பினரால் முன்னிலையான வழக்கறிஞர் மூவர் அனைத்து சாட்சியங்களையும் மிக குறுகிய காலத்திற்குள் நீதிமன்றில் நெறிப்படுத்தி குற்றச்சாட்டுகளை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபித்து இவ்வழக்கை விரைவாக முடிவுக்கு கொண்டு வந்த சந்தேக நபருக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், ஏமாற்று வாக்குறுதிகள் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு இந்த தீர்ப்பு ஒரு பலத்த எச்சரிக்கையாக அமையும் என்பதோடு சந்தேக நபர் வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் உணர்த்தியுள்ளது. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.